அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். என்னன்னா, ஆக ஒரு மனிதன் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின மனிதன், அந்த மனிதன் புத்தி உள்ளவன் என்றும், மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின ஒரு மனிதன் அவன் புத்தி இல்லாதவன் என்றும், இரண்டு விதமான மனிதர்களை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டின வீட்டுக்கு சமமானவன், அவன் புத்தி உள்ளவன். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத ஒரு மனுஷன் என்று ஆண்டவர் ரெண்டு மனிதரை குறித்து சொல்கிறார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக ஒரு மனிதனுடைய வீடு நிலைத்திருந்தது, இன்னொரு மனிதனுடைய வீடு இடிந்து அடிந்து போய்விட்டுதான். எப்போன்னு கேட்டா, ஆக பெருமழை வந்து பெரு வெள்ளம் அடித்து பெருங்காற்று அந்த வீட்டை மேல் மோதின பொழுது மணலின் மேல் வீட்டை கட்டின ஒரு மனுஷனுடைய அந்த வீடு அழிந்து போய்விட்டது, கன்மலையின் மேல் வீட்டை கட்டின அந்த மனுஷன் வீடு நிலைத்திருந்தது என்று ஆண்டவர் இயேசு அவர் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷனை ஆக புத்தியுள்ள மனுஷனாகவும், வசனத்தை கேட்டு செயல்படாத மனிதனை புத்தி இல்லாத மனிதனாகவும் அவருடைய முடிவு அழிவாக இருக்கும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆக அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த ஓமையில தான் எத்தனை ஆழமான கருத்து இருக்கு கவனிங்க. இந்த ஓமையில இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த காரியம் ஆவிக்கிற விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடுங்கிறது நமது வாழ்க்கையை குறிக்கிறது. ஆக இந்த பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழைங்கிறது நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சோதனைகளை குறிக்கிறது. பாருங்கள், கோதுமை என்று சொன்னால் அது சொலக்கினால் புடைக்கப்பட வேண்டும், அது போரடிக்கப்பட வேண்டும். கோதுமைக்கு போரடிக்கிற அனுபவம் தேவையா இருக்கிறது. அப்படியானால் ஒரு கோதுமைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவையா இருக்கிறது போல நமக்கு சோதனைகள் தேவையா இருக்கிறது. ஆக அது வரும்பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பார்த்து நம்ம பலப்படுத்திக் கொள்ள இயேசு நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.